ஸோ இந்த செஷன் ரெக்கார்டு. அகைன் குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. இன்னைக்கு கத்துக்க போற டாபிக் ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் நேட் பிசிக்ஸ். ரெண்டு ப்ரொஜெக்டைல் நீங்க படிக்கணும். ஒன்னு ஆப்ளிக்யூ. ஆப்ளிக்யூனா கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல். இன்னொன்னு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். இது ரெண்டு மட்டும்தான் நீட் பசங்களுக்கு. ஸோ ஒன்னு ரெண்டு பேர் ஜெய் பசங்க இருக்கீங்க, உங்களுக்கு 3 ப்ரொஜெக்டைல். இதோட சேர்த்து இன்க்ளைன்டு ப்ரொஜெக்டைல் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா ஆப்ளிக்யூ ஹரிசாண்டல் எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டு ஜேஇ பசங்களுக்கு மட்டும் ஒரு 1 hour போதும், தனியா இந்த இன்க்ளைன்டு சொல்லி கொடுத்துரு. இந்த இன்க்ளைன்டு ப்ரொஜெக்டைல் நீட் பிள்ளைங்களுக்கு 100% கிடையாது. இது சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வராது. ஜேஇ பிள்ளைங்களுக்கு இன்க்ளைன்டு ப்ரொஜெக்டைல் கண்டிப்பா உண்டு. அதனால இன்க்ளைன்டு மட்டும் தனியா உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். இன்னைக்கு இந்த ரெண்டுத்தையும் நான் முடிக்க ட்ரை பண்றேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும் என் கூட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணேன். ரைட். ப்ரொஜெக்டைல் மோஷன். உன் கையில ஒரு கல்லை கொடுத்து யாரையாவது அடிடா தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னா நீ தூக்கி போடும் பொழுது அந்த கல் இப்படி வந்து விழும். இதுக்கு பேரு ப்ரொஜெக்டைல் மோஷன். நீங்க தோனி சிக்ஸ் அடிக்கிறத பார்த்திருப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து சிக்ஸ் அடிக்கிறத பார்த்திருப்பீங்க. ஸோ இது அப்படியே போயிட்டு இங்க வந்து விழும். ப்ரொஜெக்டைல் மோஷன். நீரஜ் சோப்ரா லாஸ்ட் டைம் ஒலிம்பிக்ல கோல்டு அடிச்சாங்க. ஜாவ்லின் த்ரோ, ஈட்டி எறிதல் ஜாவ்லின் த்ரோ தெரியும். ஸோ போயிட்டு அப்படியே வந்து விழுந்தது. ப்ரொஜெக்டைல் மோஷன். கிளாஸ்ல உங்க டீச்சர் பாடம் நடத்திட்டே இருக்காரு, நீ தொணன்னு பேசிட்டே இருக்காரு. அவர் கையில இருக்கிற சாக் பீஸால உன்னை ஒரே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. ப்ரொஜெக்டைல் மோஷன். கையில என்ன இருந்தாலும் அதை நம்ம தூக்கி போடும் பொழுது அதனால வர்றதுதான் ப்ரொஜெக்டைல் மோஷன். தூக்கி போடும் பொழுது கையில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஓடி போய் வேகமா விழுது பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் as ப்ரொஜெக்டைல் மோஷன். ஒரே நிமிஷம். வாய்க்குள்ள பிரெட் திடீர்னு எடுத்து வாயில வச்சுட்டு போயிட்டாங்க. பேச முடியலன்னு வச்சுக்கேன், பெரிய பீஸா எடுத்து வாய்க்குள்ள வச்சிட்டேன். என்னங்க சார் நீங்க எல்லாத்தையுமே சொல்றீங்க? எல்லாம் என் பசங்க தானே. ரைட், முடிஞ்சிச்சு. சீக்கிரமா உங்களுக்காக முடிக்கிட்டேன். தொண்டை அடைச்சு செத்தாலும் பரவாயில்ல, ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லி கொடுத்துட்டு தான் செத்து போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரைட், கவனமா. அப்போ ஒரு பாடிய கிரவுண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கிரவுண்ட்லுக்கே வந்து விழுந்ததுன்னா அதுக்கு பேரு கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல். எப்பவுமே எல்லா வருஷமுமே கான்ஸ்டன்டா ஒரு கொஸ்டின் கேட்கிற டாபிக் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல். சரி, புரிஞ்சிருச்சு. இதோட இன்னொரு பேர் என்னங்க சார்? ஆப்ளிக்யூ ப்ரொஜெக்டைல். என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லுங்க சார். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். கிரவுண்ட்ல இருந்து ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்றேன், அது அப்படியே வந்து இங்க பொத்துன்னு விழுது. கிரவுண்ட்லயே ஆரம்பிச்சு கிரவுண்ட்லயே விழுது. நான் ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது அந்த பாடிய யூ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணேன். அப்ப யூ என்னடா? சின்ன பிள்ளையில இருந்து நாங்க படிச்சுட்டு இருக்கோம் சார், இனிஷியல் ஸ்பீடு. தீட்டா என்னடா? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல், எவ்வளவு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்றேன். உங்களுக்கு ரிசால்வ் பண்ண தெரியும். எங்க தீட்டா இருக்கோ அங்க காஸ் எழுதணும், எங்க தீட்டா இல்லையோ அங்க சைன் எழுதணும். என்ன சார் சொல்ல வரீங்க? u cos theta horizontal component of velocity. எல்லாரும் படிங்க ஒழுங்கா. இனிமேல் உங்க क्वेश्चन பேப்பர்ல horizontal component of velocity ன்னு ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா u cos theta தான். u cos theta horizontal component of velocity.
u sin theta vertical component of velocity. ரைட்டா? வெர்டிகலா இருக்கிறதுனால vertical component of velocity. சௌமியா, குட் ஈவினிங் மேம். ஹேமா, குட் ஈவினிங். Sir, good evening, sir. u cos theta ஹரிதாத்மா கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், நல்லா கத்துக்கிட்டே வாங்க, சூப்பரா கத்துக்கிட்டே வாங்க. இப்ப 7 சாட்டர்டே தவிர எல்லா நாளும் கிளாஸ் இருக்கு. எல்லா நாளும் 11th ஒரு பாதி போகும், 12th ஒரு பாதி போகும். நீ ஆக்சுவலா நீட் ப்ரிப்பேர் பண்ற 11th 12th கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உன்னோட சிலபஸ் நான் முடிச்சு கொடுப்பேன். ரைட்? அப்படியே ஜாலியா கத்துக்கிட்டே வாங்க. u cos theta horizontal component, u sin theta vertical component of velocity. புரிஞ்சிருச்சு சார்? ஒரு பாடிய கிரவுண்ட்ல இருந்து மேல தூக்கி போடும் பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறாது, கான்ஸ்டன்ட். ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி u cos theta. ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி u cos theta. ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி u cos theta. இங்கேயும் u cos theta, இங்கேயும் u cos theta. இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரகசியம் இதுதான். ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறாது, u cos theta, which means horizontal component of velocity constant. அப்ப அந்த பாடி, அந்த நீரஜ் சோப்ரா ஒரு ஜாவலின் த்ரோ பண்றாரு, அந்த ஈட்டி பறந்துகிட்டே இருக்கு, இங்க வந்து விழுது. எல்லா இடத்துலயுமே ஒரு விஷயம் மட்டும் மாறாது, u cos theta மாறாது. ஆனா அந்த u sin theta இங்க மட்டும்தான் u sin thetaவா இருக்கும். இங்க வேற ஒண்ணு இருக்கும், இங்க வேற ஒண்ணு இருக்கும். அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி மாறாதுன்னு சொல்ல வரீங்க. புரிஞ்சிருச்சு சார்? ஓகே. இப்ப நம்ம வேற என்னெல்லாம் சார் படிக்க போறீங்க? அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்றேன், அந்த பாடி இங்க வந்து விழுது. நான் த்ரோ பண்ற ஸ்பீடு u, இனிஷியல் ஸ்பீட். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல் theta. ஹரிசாண்டல் காம்பனன்ட் u cos theta. வெர்டிகல் காம்பனன்ட் u sin theta. maximum height h max. horizontal distance range. வந்து விழக்கூடிய நேரம் டைம் ஆஃப் ஃபிளைட். இத்தனையும் நீங்க கத்துக்க போறீங்க. டைம் ஆஃப் ஃபிளைட், ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல், மேக்ஸிமம் ஹைட், ஹரிசாண்டல் காம்பனன்ட், வெர்டிகல் காம்பனன்ட், இவ்வளவும் கத்துக்கிறேன். நான் டெரிவேஷன் போடலப்பா, டெரிவேஷன்லாம் ஸ்கூல்ல கத்துக்குங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்றது தான் என்கிட்ட கத்துக்க போறீங்க. எல்லாமே நீட் ப்ரிப்பேர் பண்றதுனால நம்ம டெரிவேஷனுக்குள்ளார போனா ரொம்ப டைம் ஆயிடும். கவனமா கத்துக்கிட்டு வாங்க. என்ன சொன்னாங்க? சரி, எடுத்து ஓடி போயிட்டு பக்கம் வராது. ரைட். முதலா நீங்க கத்துக்க போறது மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்ட். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லவா? ஒரு பாடி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, இங்க வந்து விழுது. இந்த இடத்துல வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0. நான் ஸ்ட்ரெயிட் லைன்ல சொல்லி கொடுத்தேன்ல, ஒரு பாடி கீழே மேல போகுது, இங்க நின்னு அகைன் கீழே விழுது. அப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி 0 சொல்லி கொடுத்தல, அதேதான். அப்ப கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் போகுது இல்ல, இந்த இடத்துல வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0, ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். இதையே ஒரு கேள்வியா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட்ல எந்த வெலாசிட்டி 0, எந்த வெலாசிட்டி மட்டும் இருக்கும்? வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0, ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். v ஸ்கொயருக்கு பதிலா vy ஸ்கொயர், u ஸ்கொயருக்கு பதிலா uy ஸ்கொயர். uy யாருடா? u sin theta. u sin theta ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2a க்கு பதிலா மைனஸ் g, s க்கு பதிலா h, வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மென்ட் h. சரி, a க்கு பதிலா மைனஸ் g போட்டீங்க.
always gravity acts downwards, so negative. At maximum height, vertical component of velocity is 0. U square sin square theta minus 2gh. நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் சார், ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். எல்லாரும் நல்லா படிங்களா? இந்த 2gh இந்த பக்கம் வந்துரும். அப்ப u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா by 2g. முதல்ல எல்லாரும் ஃபார்முலா நல்லா படிங்க. Maximum height of the projectile. Height of the projectile. U square sin square theta by 2g. நான் நேத்து லாஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லி கொடுத்தேன்? 11th இருக்கும்போது ஒரு பாடிய கிரவுண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அது ஹைட் போயிட்டு இங்க வந்து விழுது. எவ்வளவு ஹைட் போயிருக்கும்? U square by 2gன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான், சிம்பிள் பிசிக்ஸ். ப்ரொஜெக்டைல் மோஷனை, அதாவது 2 டைமென்ஷன் மோஷனை 1 டைமென்ஷன் மோஷனா மாத்தணும்னா தீட்டாவுக்கு 90 கொடுங்க. அப்படியே ப்ரொஜெக்டைல் மோஷனை மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனா மாத்தணும்னா தீட்டாவுக்கு 90 கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு. sin 90 1 u square by 2g. அப்ப எப்படா ஹைட் மேக்ஸிமா போகும்? சரி, நான் 90 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணாதான் மேக்ஸிமா போகும். அப்போ h max equal to u square by 2g. மக்களே, ப்ரொஜெக்டைல் மோஷன்ல நீங்க படிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நான் திரும்ப கேட்பேன், நீங்க சொல்லணும். எல்லா ஃபார்முலா ஒரு டைம் படிங்க. Height of the projectile u square sin square theta by 2g. Height of the projectile u square sin square theta by 2g. மேக்ஸிமம் எப்படா சார்? 90 இருக்கும் பொழுது மேக்ஸிமம். என்னடா ஈக்குவேஷனு? u square by 2g சார். ரைட்டா? அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா போறோம். டைம் ஆஃப் ப்ரொஜெக்டைல். பை இன்னைக்கு கொஞ்சம் லேசா வேகமா போறேன். இந்த ஸ்பீட் உங்களுக்கு ஓகேன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா என்ன கூப்பிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி பொறுமையா போறோம். ரைட்டா? எல்லாம் உன்னோட கம்ஃபர்ட் தான். டைம் ஆஃப் ப்ரொஜெக்டைல். ஒரு பாடிய கிரவுண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, திரும்ப கிரவுண்டுக்கே வந்து விழுது. இந்த இடம் தான் மேக்ஸிமம் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் h max. கிரவுண்ட்ல இருந்து, என்னோட வார்த்தையை காதுல வாங்குங்க, கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் போகிற இந்த நேரம், which means time of ascent, time of descent. சரி, எங்களுக்கு தெரியும் டைம் ஆஃப் அசென்ட் டு டைம் ஆஃப் டிசென்ட் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க. போகும்பொழுது ஒரு u/g, வரும்பொழுது ஒரு u/g, அதனால 2u/gன்னு அங்க சொல்லி கொடுத்தீங்க. அதே ஈக்குவேஷன் தான்டா, ரொம்ப சிம்பிள். டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் 2u sin theta by t. நான் டெரிவேஷன் போடல. ஃபார்முலா படி. டைம் ஆஃப் ஃபிளைட் 2u sin theta by g. சரி, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. தீட்டாவை 90 கொடுக்க சொன்னா அப்படியே 1 டைமென்ஷன் போயிடும், 2u/g. டைம் ஆஃப் அசென்ட் என்னடா? u sin theta by g சார். டைம் ஆஃப் டிசென்ட் என்னடா? u sin theta by g சார். அப்ப டோட்டல் டைம் என்னடா? 2u sin theta by g சார். டைம் எப்படா மேக்ஸிமம்? 90ல மேக்ஸிமம் சார். சூப்பர்ல. ஹைட் எப்ப மேக்ஸிமம்? 90ல மேக்ஸிமம். டைம் எப்ப மேக்ஸிமம்? 90ல மேக்ஸிமம். ரெண்டு ஃபார்முலா இது வரைக்கும் நம்ம கத்துட்டோம். ப்ராப்ளம் நான் உடனே முதல்ல ஃபார்முலா இன்ட்ரோ முடிச்சிடுறேன். உங்க கையில ஒரு பால் இருக்கு, கரெக்டா அப்படி மேல தூக்கி போறீங்க, அது அந்த பக்கம் எங்கேயோ போய் விழுது. இதுதான் சிச்சுவேஷன். எவ்வளவு ஹைட் போகும், எவ்வளவு டைம் போகும், எவ்வளவு ரேஞ்ச் போகும், என்ன ஸ்பீட்ல போகும், விழும்போது என்ன ஸ்பீட்ல விழும், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போறோம். லைஃப் ஆஃப் பிசிக்ஸ் அந்த இடத்துல. அப்ப டைம் ஆஃப் ஃபிளைட் 2u sin theta by g ன்னு அழகா கத்துக்கிட்டீங்க. சரி, டைம் ஆஃப் ஃபிளைட் புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நீங்க ரெண்டு ஃபார்முலா கத்து கொடுத்துருக்கீங்க. ஒன்னு ஹைட் சொல்லி கொடுத்துருக்கீங்க, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g. டைம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, 2u sin theta by g. எப்படா மேக்ஸிமம் கேட்டா ரெண்டு பேருக்குமே 90 கொடுக்க சொன்னீங்க, அதனால h max u square by 2g சொன்னீங்க, டைம் மேக்ஸ் 2u/g ன்னு சொன்னீங்க. ஓகே, இதெல்லாம் கிளியர் சார், புரிஞ்சிருச்சு. அடுத்தது நீங்களே கேக்குறீங்க, சார் நம்ம ரேஞ்ச் போயிடலாமா? ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் கேப்லா கவனிங்க. ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல்.
ரேஞ்ச் என்னங்க சார்? த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். பொறுமையா கவனி, எங்க புரியலனாலும் என்கிட்ட ஸ்டாப் பண்ணிடு. மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். சார் நான் எங்க ஊர்ல கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் பார்த்திருக்கேன், நானே விளையாண்டுருக்கேன். நான் பவுண்டரியில ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது பவுண்டரியில ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாலை த்ரோ பண்றேன், அது அப்படியே கீப்பர் கையில வந்து விழுது. இங்கதான் கீப்பர் இருக்காரு, பவுண்டரி லைன்ல நான் இருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் தான் சார் ரேஞ்ச். த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கால்ட் as range. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சொல்லி கொடுங்க சார். இது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்டா. ஒரு பாடிய இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றேன், இங்க வந்து விழுது. இந்த இடம் எனக்கு தெரியும் சார், h max. இது தெரியும் சார், டைம் ஆஃப் ஃபிளைட். த மேக்ஸிமம் horizontal distance is called as range. range வேணும்னா horizontal component of velocity-யும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன சார் வளர்றீங்க? நீங்க 8வதுலயே படிச்சிருக்கீங்க, distance equal to speed into time. புரியலனா இப்ப படிச்சீங்க, நேத்து முன்னாள் படிச்சீங்க, speed equal to distance by time. distance range சார். ஸ்பீடு ஹரிசாண்டல் ஸ்பீடு u cos theta. டைம் ஆஃப் ஃபிளைட் எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் ரொம்ப அட்டென்டிவா உள்ள வாங்க. 3 ஃபார்முலா பேச போறேன், 3மே வேற வேற மாதிரி இருக்கும், ஆனா எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். ஏகப்பட்ட ட்ரிக்கி உள்ள மறைஞ்சிருக்கு. அதனால உன் மூளை கிட்ட சொல்லிடு, எங்கேயும் மூளையே போயிடாத, என் கூட இருன்னு சொல்லு. ரைட்டா? வாங்க. டைம் ஆஃப் ஃபிளைட் இப்பதான் படிச்சீங்க, 2u sin theta by g. range equal to u cos theta. டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு 2u sin theta by g. u square 2 sin theta cos theta by g. இது ரெண்டும் ஒண்ணுதான்டா. என்ன சார் பண்ணிருக்கீங்க? யூவையும் யூவையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், 2 முன்னாடி போட்டேன், sin cos போட்டு. சார் நான் ட்ரிக்னாமெட்ரி பேசிக் மேக்ஸ் படிக்கும் பொழுது 2 sin theta cos theta sin 2 theta படிச்சிருக்கேன் சார். அப்ப அடுத்த ஃபார்முலா எழுதுங்க, u square sin 2 theta by g. மக்களே அடுத்த ஃபார்முலா நல்லா கத்துங்க. இந்த ஃபார்முலாவும் படிக்கணும், இந்த ஃபார்முலாவும் படிக்கணும். ரேஞ்சுக்கு என்னடா ஃபார்முலா? u square sin 2 theta by g. சரி, இன்னும் வேற ஏதாவது ஃபார்ம் இருக்கா? ரேஞ்ச் ஈக்குவல் டு மேல ஒண்ணு எழுதுறீங்கல்ல, இங்க பாருங்க, 2 u sin theta u cos theta by g. இந்த ஈக்குவேஷன்ல அதிகமா பயன்படுறது இதுதான். என்ன பண்ணிருக்கேன் அப்படி? இந்த ஈக்குவேஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் பாருங்க, இது ரெண்டும் ஒண்ணா உணருங்க. 2 முன்னாடி போட்டேன், u ஸ்கொயரை 2ஆ பிரிச்சுக்கிட்டேன், sin தீட்டாவுக்கு ஒரு u கொடுத்துட்டேன், cos தீட்டாவுக்கு ஒரு u கொடுத்துட்டேன். உங்களுக்கான கேள்வி, இந்த u sin theta யாரு, u cos theta யாரு? எந்த காம்போனன்ட்? கரெக்டா சொல்லுங்க, சும்மா ஜாலியா சொல்லு. u sin theta வந்து வெர்டிகல் காம்போனன்ட். சோ uy, u cos theta ஹரிசாண்டல் by g. இந்த மாதிரி ஃபார்முலால நிறைய சம் போட போறீங்க. உங்க ஆலன் மாடல்ல ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஃபர்ஸ்ட் பேஜோட கடைசி சம் இந்த சம் தான். அப்ப ரேஞ்சுக்கு என்ன சார் ஃபார்முலா? 2ux uy by g. இந்த ஃபார்முலா எப்படி சார் யூஸ் பண்றது? உங்க क्वेश्चन பேப்பர்ல ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, பை g ஆல டிவைட் பண்ணா r கிடைச்சிரும். ரைட்டா? திரும்ப நான் மறுபடியும் உள்ள வரேன். ரேஞ்சுக்கு என்னடா ஃபார்முலா படிச்சு சார்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா u ஸ்கொயர் 2 sin theta cos theta by g. ரெண்டாவது ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2 theta by g. மூணாவது ஃபார்முலா
to horizontal vertical by g. ஃபார்முலாலாம் சொல்லிட்டீங்க, ஓகே. ரேஞ்ச் எப்ப மேக்சிமமா இருக்கும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ரேஞ்ச் மேக்சிமமா இருக்கணும்னா சைன்ல மேக்ஸிமம் வேல்யூ என்னடா? 1. சரி, sin 2θ வேல்யூ 1 இருக்கணும். இப்போ உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், sin, cos, tan இது எல்லாத்துலயும் மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 1 தானே. tan கூட விட்டுருங்க. சைன்ல மேக்ஸிமம் என்ன? 1 தானே. நீங்க ஃபுல்லா sin 0 ஆரம்பிச்சு 360 வரைக்கும் வாங்க, அந்த டேபிள் ஃபுல்லா பாருங்க. சைனோட மேக்ஸிமம் என்ன? 1 தானே. சைன் எப்ப 1? 90ல 1. அப்ப தீட்டா எவ்வளவு? 45 டிகிரி. சூப்பரா புரிஞ்சிருச்சு சார். ஒரு பாடிய 45 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணா மட்டும்தான் ரேஞ்ச் மேக்சிமமா போகும், ரொம்ப தூரமா போகும். அப்ப இங்க 45 கொடுங்க. அப்போ r max equal to u square by g வந்துருமா? ஏன்னா இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன ஆயிடுது? 1 ஆயிடுது. பா உனக்கு தெரியுமான்னு தெரியல, நீரஜ் சோப்ரா அவர் அந்த ரொம்ப காலங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சரியான கோச் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த கோச் தான் அவரோட தப்பை கண்டுபிடிச்சாரு. அவரோட தப்புல அவர் சரி பண்ண விஷயம் நீங்க எடுத்து அந்த ஹிஸ்டரி கூட படிச்சு பாருங்க. ஒலிம்பிக்ல அவரோட பேட்டியை படிச்சு பாருங்க. ஆக்சுவலா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான். எக்ஸ்ட்ரானரி பிளேயர் வந்து நீரஜ் சோப்ரா. ஏன் அவரால் பெருசா சக்சஸ் பண்ண முடியலன்னா, இப்ப கூட பும்ராவோட பவுலிங் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுலயுமே அவ்வளவு பிசிக்ஸ் இருக்கு. எல்லா பவுலரும் ரிலீஸ் பண்ணும் பொழுது கையை எங்க வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. பும்ராவோட ரிலீஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. நீங்க அதை கவனிச்சு பார்த்து நீங்க கத்துங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கும்னா உங்களுக்கு பிசிக்ஸ் நல்லா தெரியும். கரெக்டா நீரஜ் சோப்ரா எக்ஸாக்டா 45 டிகிரி ப்ரொஜெக்ட் பண்ணதுனாலதான் அவரோட ரேஞ்ச் ரொம்ப மேக்சிமமா போச்சு. இது அவரோட கோச் சொன்ன விஷயம், அவர் சொன்ன விஷயம். நீங்க அந்த பேட்டி எடுத்து பாருங்க, அவர் சொன்ன விஷயத்தை எடுத்து பாருங்க. பும்ராவோட பவுலிங் ஏன் அவ்வளவு பேசப்படுது? இந்த வேர்ல்ட் கப்ல வந்து ஏன் வந்து அவர் வந்து அவ்வளவு ஸ்பெஷலா தெரிஞ்சாருன்னா, நீங்க அப்படியே உங்களோட கற்பனையில பாருங்க. நிறைய பேர் கிரிக்கெட் பாக்குற பசங்க இருப்பீங்க, கேர்ள்ஸ் கூட இப்ப நல்லாவே கிரிக்கெட் பாக்குறீங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்ல நைட் அடிச்சு வேர்ல்ட் கப்ல பும்ராவோட விக்கெட்ஸ் போட்டு பாரு, 17 விக்கெட்டுக்கான 17 பால் அவர் போடுறத உங்களுக்கு காமிப்பாங்க. அவரோட பால் ரிலீஸ் பண்றது மத்த பவுலர் எல்லாமே கையை லேசா கீழே இறக்கி அதுக்கப்புறம் பாலை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவர் மட்டும்தான் எக்ஸாக்டா வெர்டிகலா கிரவுண்ட்ல இருந்து 90 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணுவார். சோ ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பிசிக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல கோச் வேணும், அவ்வளவுதான். அப்போ ரேஞ்ச் வில் பி மேக்ஸிமம் எப்படா? 45 டிகிரில. நான் சொல்லல, ஃபார்முலா சொல்லுது. u ஸ்கொயர் sin 2θ by g. அப்போ இந்த ரேஞ்ச் மேக்ஸிமமா இருக்கணும்னா கரெக்டா நான் 45 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணணும் சார். நீ நல்லா யோசிச்சு பாரு. 4 லைன்ல ஒரு ஃபீல்டர் பால் எடுத்து த்ரோ பண்ணணும், அது கீப்பர் கிட்ட கரெக்டா வரணும். இல்ல நான் எனக்கு நேரா தான் த்ரோ பண்ணுவேன், அவர் 90 டிகிரில த்ரோ பண்ணா அவர் தலையிலே வந்து விடும். ஒருவேளை 0 டிகிரில த்ரோ பண்ற உருட்டி விட்டாருன்னா அப்படியே உருண்டு ஓடும். உனக்கு தெரியுதா நான் சொல்ல வரேன்? அவரோட கை த்ரோ பண்ணும் பொழுதே அது 45 டிகிரியா தான் இருக்கும். நீங்க அந்த ஃபீல்டர் லாஸ்ட் 4 லைன்ல ஃபீல் பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்போ சார் ஃபைனலா என்ன சொல்ல வரீங்க? ரேஞ்ச் வில் பி மேக்ஸிமம் எப்படா? 45 டிகிரி. ரைட்டா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? 3 ஃபார்முலா சொன்னீங்க. அந்த 3 ஃபார்முலா திருப்பி சொல்லிட்டு போங்க. ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ by 2g. டைம் ஆஃப் ஃளைட் u 2u sin θ by g. ரேஞ்சுக்கு 3 ஃபார்முலா u ஸ்கொயர் 2 sin θ cos θ by g. ரேஞ்ச் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin 2θ by g. ரேஞ்ச் ஈக்குவல் டு u 2ux uy by g. θ 90 h will be maximum. θ 90 time maximum. θ 45 range will be maximum.
இதுலலாம் நீங்க சம் போட போறீங்க. ஃபார்முலா இன்ட்ரோ ஃபுல்லா நான் முடிச்சுட்டேன். அடுத்தது இன்னும் ஒரு 6 ஃபார்முலா படிக்கணும். நான் முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தா சார்ன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுரு. இல்லைன்னா ஃபோன் பண்ணிடு. மொபைல் பக்கத்துல தான் இருக்கு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டா ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட். ரிசல்டன்ட் பை இது லேசா கொஞ்சோண்டு புரியாத மாதிரி இருக்கும். நல்லா கத்துக்கிறது நல்லா புரிஞ்சுங்க. ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட். சீக்கிரமா ஆலனை பிடிச்சிடறேன். ஆலன்ல இப்ப லாஸ் ஆஃப் மோஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஜேஇ பசங்களுக்கு. அப்படியே அடுத்தடுத்து ரெகுலரா கிளாஸஸ் போயிட்டே இருக்கும் பொழுது நிறைய சம்மு பிளஸ் நிறைய கான்செப்ட்ஸ் சீக்கிரமா எல்லாத்தையும் நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம். ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட். ஆக்சுவலா 11th ஸ்டார்ட் பண்ற பிளானே இல்லை இந்த விஷயம். பட் நிறைய பேரண்ட் ரொம்ப கோச்சிட்டாங்க. அதனால தவிர்க்க முடியாத ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பட் இது முன்னாடியே பண்ணியிருந்தோம்னா எப்பயும் அதெல்லாம் முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஆலன்ல 11th 12th பேரலா 12th கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. சரி 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குமேன்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட். என்ன சார் இது? இது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன். பாடியை ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அப்படி வந்து விழுது. இன்ஸ்டன்ட் அட் எனி இன்ஸ்டன்ட், ஏதாவது ஒரு இடம். அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப்டர் டி டைம் பாடி இங்க இருக்கு. நீ த்ரோ பண்ணிட்ட. ஆஃப்டர் டி டைம் பாடி இங்க இருக்கு. இதுக்கு நேரா வெலாசிட்டி v. horizontal component of velocity vx, vertical component of velocity vy. நான் உங்களுக்கு வெக்டார் சொல்லி கொடுக்கும் பொழுது p வெக்டாரும் q வெக்டாரும் 90 இருந்தா ரிசல்டன்ட் வெக்டார் ரூட் ஆஃப் p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? 90க்கு சொல்லி கொடுத்தேன். அப்ப இங்க எனக்கு v வேணும்னா ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர். ஏன்னா vx தான் p, vy தான் q. சார் vx horizontal component of velocity மாறாதுன்னு சொன்னீங்களே u cos theta. vertical component of velocity v equal to u plus at, vy equal to uy plus at. vy uy க்கு பதிலா u sin theta, a க்கு பதிலா g minus g. நான் ஏற்கனவே உன்கிட்ட என்ன சொன்னேன்? வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி மாறும். அப்ப vy equal to u sin theta minus gt. ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷன் பாருங்க. v equal to root of vx square plus vy square. vx க்கு பதிலா u cos theta the whole square, vy க்கு பதிலா u sin theta minus gt whole square. அடுத்த 4வது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். முதல்ல எல்லாரும் படிங்க. ஒரு டைம் படிங்க. ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட். ஒரு பந்து பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல அதோட வெலாசிட்டி எங்க வேணாலும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார் திருப்பி சொல்றீங்களா சார் இது? வரமா ஒரு பாடிய தீட்டா ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அந்த பாடி வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த இடம் வரும் பொழுது அதுக்கு நேரா ஒரு டான்ஜென்ஷியல் லைன் டிரா பண்ணீங்கன்னா அதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி 2 காம்போனன்ட்டா பிரியும். ஒன்னு ஹரிசாண்டல், இன்னொன்னு வெர்டிகல். கவனமா கவனிச்சேவா? ஒன் அவுட் சூப்பர் கிளியர் ஆயிட்டு. இப்ப vx-க்கும் vy-க்குமான ஆங்கிள் 90. உனக்கே தெரியுது, ஒன்னு ஹரிசாண்டல் ஒன்னு வெர்டிகல். அப்ப v வேணும்னா ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் vy ஸ்கொயர். இப்பதான் படிச்சோம் vx-க்கு பதிலா u cos theta. ஏன்னா உனக்கு சொல்லியிருக்கேன் ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி எங்கேயுமே மாறாது. ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் u cos theta தான், முடியும் பொழுதும் u cos theta தான், எங்கேயுமே மாறாது.
Vy க்கு பதிலா v equal to u plus at. அப்ப Vy வேணும்னா Uy plus At மா Vy Uy இந்த வெர்டிகல் காம்பனன்ட் யாருங்க u sin theta. A acceleration against the gravity minus g. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க u sin theta minus g to the whole square. ஃபார்முலா புரிஞ்சிடுச்சு. சம் எப்படி கேட்பாங்க பாவட்ட தெளிவா சொல்லிடுவாங்க. 45 டிகிரியில இல்ல 30 டிகிரியில ஒரு பாடியை நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். நான் 10 மீட்டர் பெர் செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றேன். 10 ஆசு அதான் u, 30 ஆசு அதான் theta. ஆஃப்டர் 3 செகண்ட் டைம் ஆசு பாடியோட வெலாசிட்டி. உங்க வீட்டுக்குள்ளார ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அழகா நீ கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு u தெரியும், தீட்டா தெரியும், g கான்ஸ்டன்ட் தெரியும், டைம் தான் இங்க முக்கியம். ஆஃப்டர் 3 செகண்ட், ஆஃப்டர் 4 செகண்ட், ஆஃப்டர் 5 செகண்ட். ஒரு பாடி பறந்துகிட்டு இருக்கும் பொழுது எந்த இடத்துல வேணாலும் அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன சார் ஃபார்முலா? ரூட் ஆஃப் u cos theta the whole square u sin theta minus gt the whole square. ஃபார்முலா எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? சோ இதுல இன்னொரு ஃபார்முலா மறைஞ்சிருக்கு. திரும்ப உள்ள வரவாங்க. மறுபடியும் சார் சொல்லுங்க. சார் cos thetaக்கும் sin thetaக்கும் சேம் ஆங்கிள் போடணுமா சார்? cos thetaக்கும் sin thetaக்கும் சேம் ஆங்கிள் போடலாமான்னு நீங்க கேக்குறியா? தான் சேம் ஆங்கிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா சார்? எஸ் ஆமாமா, சார். ரெண்டுமே 30 தானே. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டல் எப்பவுமே இங்க ஓகே தான் நம்ம. ஓகே சார். அப்ப ஃபார்முலால u cos 30 u sin 30 கரெக்ட்டா? காம்போனன்ட் இந்த இடம் u sin theta வெர்டிகல், இந்த இடம் u cos theta. தீட்டா மாறாது, ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், காம்போனன்ட் தான் மாறுது. ரைட்டா? பை இந்த இடம் ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த இடம் ஆல்பா, இந்த இடம் u cos theta, இந்த இடம் u sin theta. டைரக்ஷன் டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும், ஆங்கிள் தான் டைரக்ஷன். இந்த ஆல்பா நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு நேரா ஒரு கோடு கொடுங்க. எனக்கு tan ஆல்பா வேணும். நிதானமா கவனி. tan ஆல்பா சார் tan theta ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு 10ஆம் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். ஆப்போசிட் சைடு இந்த இடம் vy, adjacent vx. உங்களால உணர முடியுதா? சப்போஸ் மேல டயகிராம் பாருங்க. ஒரே நிமிஷம் மேல காமிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ஆங்கிள் ஆல்பா, இந்த இடம் vy, இப்ப கீழே vx. ஏன்னா இந்த இடம் vy னா அதோட parallel லைன் vy. அப்ப vy by vx tan alpha, tan alpha equal to vy by vx. vy க்கு பதிலா u sin theta minus gt, vx க்கு பதிலா u cos theta. அப்ப ஆல்பானா டைரக்ஷன், எவ்வளவு ஆங்கிள் போகுதுன்னு கேட்பாங்க. ஹரிசாண்டல்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் ஆல்பா. ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் u sin theta minus gt by u cos theta. இந்த ஃபார்முலாவும் நீங்க படிச்சாகணும். நீங்க படிச்ச 5வது ஃபார்முலா. அப்போ இந்த டாபிக்ல 2 ஃபார்முலா படிக்கணுமா சார்? அந்த பாடி எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, எவ்வளவு டைரக்ஷன்ல போகுது, which mean டைரக்ஷன்ன்றது ஆங்கிள். அப்ப எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்றது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? u cos theta the whole square plus u sin theta minus gt the whole square. Direction tan alpha equal to u sin theta minus gt by u cos theta. இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே அவங்க கொடுக்க போற டேட்டா. ஒரு பாடிய 10 மீட்டர் per செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றேன், 30 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்றேன். ஆஃப்டர் 3 செகண்ட் அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன, அதோட டைரக்ஷன் என்ன.
இந்த சம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 ஃபார்முலால நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ அப்படியே சென்ட் பண்ணுங்க. ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட், டைரக்ஷன் அட் எனி இன்ஸ்டன்ட். இதோட 5 ஃபார்முலா முடிஞ்சது. h ஃபார்முலா, டைம் ஃபார்முலா, ரேஞ்ச் ஃபார்முலா, ரிசல்டன்ட் வெலாசிட்டி, தென் டைரக்ஷன் ஃபார்முலா. ரைட்டா? 5 ஃபார்முலா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது முதல்ல ஃபார்முலா இன்ட்ரோ முடிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ராப்ளம் உள்ளார போக முடியும். போகும்பொழுது எந்த கொஸ்டின்ல இருந்து எந்த கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்றேன். சால்வ் பண்ணுங்க. இப்பவே நான் சொல்யூஷன் அனுப்பிச்சிடுறேன். ஒரு டைம் அதை பாரு. ஒரு புரியலன்னா பிரச்சனை இல்லை, எங்கிட்ட கேட்டுக்கோ. இன்னும் சம் புரியலன்னு கேட்டுக்கோ. டக்குன்னு சம் போட ஆரம்பிச்சிடும். அடுத்தது சொல்ல சார் ரேஞ்ச் ஈக்குவல் டு யூடின்னு ஒரு ஃபார்முலா அது வந்து யூஸ் பண்ணோம். புரியல. ரேஞ்ச் ஈக்குவல் டு யூடின்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல சார்? ஏ ஈக்குவல் டு யூடியா? ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு யூடி. ரேஞ்ச் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இன்டு டி தான். அது யூஎக்ஸ் ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டி, டி தான் டி. அப்ப யூ காஸ் தீட்டா டிக்கு பதிலா 2u sin தீட்டா பை டி. புரியுதா? ஓகே சார். நீ என்ன கேட்க வந்த? இதானே கேட்க வந்த, இல்ல வேற ஏதாவது வேணுமா? சார் அதான் இந்த ஃபார்முலா தான் சார். அதாவது ரேஞ்ச் வேணும்னா வெலாசிட்டி இன்டு டைம்ல இருந்து வந்ததுதான் இந்த ஃபார்முலா. ஓஹோ, ஓகே சார். ரைட். பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைலஸ். கொஞ்சம் நிதானமா கத்துக்கிட்டே வாங்க. கிரவுண்ட் டு கிரவுண்ட் முடிக்க போறோம் கொஞ்ச நேரம் தான். பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைலஸ் பாரபோலா. இப்போ உங்களோட டைம் என்ன? தப்பா காமிக்குது. யாராவது ஒருத்தன் டைம் சொல்லு. 9:10. Yes sir. Right. Path of the projectile is parabola. சரி, ப்ரூஃப் இல்லாம நீங்க எப்படி பாரபோலான்னு சொல்றீங்க? அதாவது இப்படி போயிட்டு இப்படி விழுந்தா பாரபோலிக் பாத்துல இருக்கிறதுனால நீங்க பாரபோலான்னு சொல்லுவீங்களா? உங்க விஷயத்துக்கு வாயில வந்ததெல்லாம் சொல்லுவீங்க. பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் பாரபோலா. ப்ரூஃப் கொடுங்க சார். ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்றோம், இங்க வந்து விழுது. ஆஃப்டர் டி டைம் அந்த பாடி இங்க இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி உனக்கு தெரியும். அதுக்கு நேரா கோடு போட்டீங்கன்னா இந்த இடம் பிளாக் லைன்ல கீழே கோடு போற பாருங்க, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இந்த இடம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். இந்த இடம் ரேஞ்ச். இது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிப்பேன். நிறைய சம் கேட்பாங்க, நல்லா கத்துக்குவாங்க. எக்ஸ் வேணும்னா u cos theta into t. உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? எப்பவுமே டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி டைம். இங்க என்ன வெலாசிட்டி? ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டி. பாடி இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு டைம்? ஸ்மால் டி டைம். ஃபுல்லா போறதுக்கு எவ்வளவு டைம்? கேபிட்டல் டி டைம். கேபிட்டல் டி இஸ் நத்திங், டைம் ஆஃப் ஃளைட். ஸ்மால் டி கிரவுண்ட்ல இருந்து இங்க போற டைம். அப்ப x equal to u cos theta into t. Time equal to x by u cos theta. அது அப்படியே இருக்கு. எல்லாரும் இந்த y பாருங்க. சரி, எங்களுக்கு தெரியும் s equal to ut plus half a t square ன்னு கண்டுபிடிச்சீங்க. s க்கு பதிலா y, u க்கு பதிலா நான் வெர்டிகலா தான் த்ரூ பண்றேன். அதனால வெர்டிகல் காம்பனன்ட் எடுத்துக்கணும். t minus half g t square. ஏண்டா மைனஸ்? சார் கிராவிட்டி எப்பவுமே டவுன்வர்ட். ஆமா பை, நான் த்ரோ பண்றது அகைன்ஸ்டா த்ரோ பண்றேன். எல்லா ஃபார்முலாக்குள்ள வருவாங்க. எல்லாம் y ஃபார்முலா பாருங்க. y equal to u sin theta into t minus half g t square. இப்பதான் படிச்சீங்க t equal to x by u cos theta, y equal to u sin theta
ஃபைனல் டெரிவேஷன் ஒரு டைம் எழுதி பார்த்து டீக்கு பதிலா எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா மைனஸ் ஆ ஜி டி ஸ்கொயருக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் காஸ் பை தீட்டா. சரி, எல்லாமே ஓகே. அடுத்து என்னடா பண்ணும்? வழக்கமாக சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இந்த யூக்கு யூக்கும் போயிடுச்சு. சைன் பை காஸ் எக்ஸ் tan தீட்டா மைனஸ் இது அப்படியே அங்க இருக்கிறது அப்படியே எழுதிடுறேன். மேல உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியாம இருக்கும். gx ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் காஸ் பை தீட்டா. நிதானமாக கவனி, ஒரு புது ஈக்குவேஷன் பிறக்க போகுது. y equal to x tan theta minus gx ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் காஸ் பை தீட்டா. சரி, எப்படி சார் tan வந்தது? sin பை காஸ் tan x அப்படியே இருக்கு. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே ஃபார்முலா மாத்திக்க. கீழே 2 எல்லாம் சேர்த்து எழுதியிருக்கேன், உங்களுக்கு புதுசா தெரியும். சோ எல்லாரும் ஃபார்முலா எல்லாம் படிங்க. path of the projectile is parabola. எப்பெல்லாம் பாரபோலான்னு ஒரு வார்த்தை வருது அப்பெல்லாம் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். y equal to x tan theta minus gx square by 2u square cos square theta. சார், இந்த tan theta பதிலா நான் a எடுத்துக்கிறேன். இந்த x ஸ்கொயரை தவிர மீதி எல்லாருக்கும் b எடுத்துக்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா ax minus bx ஸ்கொயர். பார்த்தாலே தெரியுது இந்த ஈக்குவேஷன் ஒரு பாரபோலிக் ஈக்குவேஷன். அப்ப ax minus bx ஸ்கொயர் in this equation is parabolic equation. அதனாலதான் ப்ரொஜெக்டைலோட பாத் பாரபோலாவா உன் கண்ணுக்கு தெரியுது. இப்படி தூக்கி போட்டு இப்படி விடுது. இப்ப a யாரா? tan theta. b யாருடா? g by 2u square cos square theta. இது வரைக்கும் நீங்க நல்லா படிக்கணும். அப்போ path of the projectile is parabola y equal to x tan theta minus gx square by 2u square cos square theta. சரிங்களா? சரி, இது ஒரே ஒரு சம் மட்டும் சொல்லிக்கோங்க. ஒரே நிமிஷம். ஐயோ, நோ சரி, டெலிட் ஆயிடுச்சா? ரைட், ஒன்றும் இல்லை. உங்களோட ஆலன் மாடல்ல கொஸ்டின் நம்பர் தெரியல. y equal to root 3x minus 16x square sin the angle of projectile னு கேட்டிருப்பாங்க. தொடர்ந்து 2 கொஸ்டின் இருக்கும். நான் அப்புறமா நம்பர் சொல்றேன். y equal to root 3x minus 16x square. இப்போ நீங்க இதை என்ன பண்ணணும்னா y equal to ax minus bx square க்கு ஈக்குவேட் பண்ணணும். a யாரு? root 3. அவங்க ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. இந்த a க்கு பதிலா என்ன சொல்லி கொடுத்தேன்? tan theta. என்ன உனக்கு நல்லா தெரியும், a equal to tan theta ன்னு சொன்னேன். அப்ப tan theta equal to root 3. theta எவ்வளவுடா? 60 டிகிரி. இந்த சம் அப்படியே கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருப்பாங்க, அந்த மாடுலயும் எடுத்துப்பாரு. அப்ப இதுல இருந்து எப்பவுமே சம் கேட்கும் பொழுது y equal to ax minus bx square ஃபார்ம்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. அதை நீங்க ஈக்குவேட் பண்ணி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரேஞ்ச் சொல்லுங்கடான்னு கேட்டாங்கன்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு a by b. இது சிம்பிள் ட்ரிக் பாரு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. a root 3, b 16. அப்ப root 3 by 16 ரேஞ்சா வரும். ரேஞ்ச் வேணும்னா r equal to a by b. ரைட்டா? இதை மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம். அது 2 கொஸ்டின் தொடர்ந்து இருக்கும். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஸோ இது உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? நான் சொல்ற கொஸ்டின் விட்டு எடுத்து பாரு. இந்த கைனமேட்டிக்ஸ் அந்த கொஸ்டின் இருக்குல்ல, ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ப்ரொஜெக்டட் மோஷன் இந்த ஆலன் மாடல்ல
கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிருக்கலையா, இந்த கிரவுண்ட் டு ஒர்க் ப்ரொஜெக்ட் இல்ல 111ல இருந்து ஆரம்பிக்குது, 111ல இருந்து ஆரம்பிக்குது கொஸ்டின். 121 122 2 கொஸ்டின் காமிக்கிறாரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் 121 122 கொஸ்டின் நம்பர். இப்ப சொல்லி கொடுத்த அதே மாடல் y equal to ax minus bx square, a வந்து tan theta, b வந்து gx square by 2u square cos square theta. ஓகே வந்துருச்சு இல்லையா கொஸ்டின் நம்பர். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரிஞ்ச யாராவது பதில் சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதா, கொஸ்டின் தெரியுதா, பதில் சொல்லு. எஸ் சார். ரைட், அப்படியே பாருங்க கொஸ்டின் நம்பர் 121. கொஸ்டின் நம்பர் 121 122 செக் பண்ணுங்க. y equal to root 3x minus gx square, find the angle of projectile. y equal to root 3x minus gx square by 2, find the angle of projectile. இப்பதான் சொன்னேன் root 3 க்கு பதிலா tan theta, tan theta க்கு பதிலா root 3, theta க்கு பதிலா 60 degree. ஆப்ஷன் 2. ஹரிசாண்டல் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் 122 படிங்க. a 16 b 1/4 ஒத்துக்கிறீங்களா? ஏன் x ஸ்கொயர் பை 4, x விட்டுரு, b x ஸ்கொயர், b தான் 1/4. ரேஞ்சுக்கான சிம்பிள் ஈக்குவேஷன் r equal to a by b. 16 by 1/4, 4 மேல போயிடும், 64 எங்கேயாவது இருந்தா ரைட். ரைட்டாவ? சோ இந்த ரெண்டு மாடலையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. y equal to ax minus bx square, அங்கிருந்து வர்றது ரேஞ்சுக்கு பதிலா a by b ங்கிற இந்த சிம்பிள் ட்ரிக் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும் பொழுது a க்கு பதிலா tan theta, b க்கு பதிலா gx square by 2u square cos square theta போட்டு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபார்முலா உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ரைட்டா? சோ அவசியம் இல்ல ரேஞ்சுக்கு பதிலா a by b. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் a, ரெண்டாவது இருக்கிற நம்பர் b ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட்டா? சோ இது வரைக்கும் இவ்வளவு ஃபார்முலா நம்ம கத்துக்கிட்டோம். அடுத்து இதுல இருந்து இன்னொரு ஃபார்முலா கொண்டு வரணும். கவனமா கத்துட்டே வாங்க. லிசன் பேக். இப்பதான் படிச்சோம் இல்லையா? சோ y equal to x tan theta minus gx square by 2u square cos square theta. இது எதுக்கான ப்ரூஃப்டா? அது path of the projectile is parabola. இங்க இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போறேன். கவனமா கத்துக்கிட்டே வா. y equal to இந்த x tan theta-வை taken out, வெளியில எடுத்துருங்கடா. இங்க யாருமே இல்ல சார், 1 மைனஸ் g, x வெளில எடுத்திருக்கேன், ஆனா இங்க ஸ்கொயர் இருக்கு, ஒரு x போயிடுச்சு, பை 2u square cos square theta. tan theta வெளில எடுத்திருக்கேன், இங்க tan இருந்தது எடுத்துட்டேன், இங்க tan இல்ல. எந்த காம்போனன்ட் இல்லையோ அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். உங்களுக்கு இதோட பேசிக் தெரியும் தானே? ஒரு விஷயத்தை நம்ம வெளியில எடுத்தோம்னா அது அங்க இருந்ததுன்னா எடுத்துட்டு 1ன்னு போட்டு, இல்லன்னா டினாமினேட்டர்ல போட்டு. அடுத்த லைன்ல
இந்த tan தீட்டாவை கொஞ்சம் உடைச்சிருங்க. y equal to x tan theta 1 minus gx by 2u square cos square theta sin theta by cos theta. tan உடைச்சிட்டேன். ஒரு காசுக்கு ஒரு காசு செத்து போச்சு. அடுத்து இந்த ஈக்குவேஷனை கொஞ்சோண்டு மாத்துங்க. y equal to x tan theta 1 minus மேல g இருக்கு தெரியும். ஒரே நிமிஷம் கொஞ்சம் மேல போயிட்டு வந்துடுறேன். மேல g இருக்கு தெரியும். இங்க x இருக்கு. கீழே u ஸ்கொயர் 2 sin theta cos theta இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இது இன்னும் கொஞ்சம் கூட நாங்க மாத்திக்கிறோம். x tan theta 1 minus இங்க இருக்கிற g அப்படியே என்ன பண்றீங்க, கீழே கொண்டு வந்துடுறீங்க. u ஸ்கொயர் 2 sin theta cos theta இங்கே கொண்டு வந்துடுறீங்க. கொண்டு வர முடியல, ஏன்னா உனக்கு தெரியும் 1/1 x equal to x. அப்போ மேல இருக்கிற g டினாமினேட்டருக்கு கீழே இன்னொரு டினாமினேட்டர்ல வந்துடும். யோசிக்காம சொல்லுங்க. இவன் யாரு? ஒட்டதான் கேட்கிறேன், யார் அவன்? வாய தர. u ஸ்கொயர் 2 sin theta cos theta by g யாரு? நீ அப்படியே சைலண்டா இரு, நானும் அப்படியே சைலண்டா இருக்கேன். கிளாஸ் முடிஞ்சிடும், எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். நீ படிக்கவே இல்லையா? u ஸ்கொயர் 2 sin theta cos theta by g யாரு? ரேஞ்ச் சொல்லணும்ல. இப்ப ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா? u ஸ்கொயர் 2 sin theta cos theta by g இதான் ரேஞ்ச். அப்ப இந்த இடத்துல ரேஞ்ச் கொண்டு வந்தானே. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியாதா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எத்தனை இடத்துல பயன்பட போகுது. டாக்டர் ராஜா இல்ல பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு பிரெசர்வ் பண்றேனாச்சா? அப்படியே செக் பண்ணுங்க. சாரி, சொன்னா நான் போயிட்டேன். So x tan theta 1 minus x by r. முதல்ல இதுக்கான டேட்டா எனக்கு சொல்லுங்க. ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது ரேஞ்ச் 6. உன் கொஷின் பேப்பர்ல ஆஃப்டர் t டைம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் x, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் y. இப்ப இந்த கொஷின் எத்தனை முறை கேட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? y கொடுத்துட்டு x கொடுத்துட்டு r கேட்டுருவாங்க. ஆஃப்டர் t டைம் கொஞ்ச நேரத்துல x கொஞ்ச நேரத்துல y கொடுத்துட்டு எவ்வளவு தூரம் போய் விழுன்னு இந்த ரேஞ்ச் கேட்பாங்க. இந்த ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்ம்ல இருந்து கொண்டு வந்தது. y equal to x tan theta 1 minus x by r. ப்ராப்ளம் சால்விங்ல இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ரைட்டா? ஒரு நிமிஷம். சோ என்னென்ன ஃபார்முலா இன்னைக்கு பேசணும் கவனமாக தெரியுவாங்க. சார், ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g. டைம் ஆஃப் ஃளைட் 2u sin theta by g. Range of projectile u square 2 sin theta cos theta by g. Range of projectile u square sin 2 theta by g. Maximum u square by g. Range 2ux uy by g. அடுத்தது resultant velocity at any instant root of u cos theta the whole square u sin theta minus gt the whole square. Direction alpha equal to tan inverse u sin theta minus gt by u cos theta. இது ரெண்டுத்தையும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பழகிக்கணும். இதுல 2 சம் இருக்கு ஆல்ட் மாடல்ல. அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்ச நேரத்துல சொல்யூஷன்ஸ் எல்லாம் சென்ட் பண்றேன். ஒருவேளை 11 மணிக்குள்ள நான் அனுப்புறேன்னா டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஞாபகம். 11 மணி வரைக்கும் ஒர்க்கா இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். ரைட்டா? அடுத்தது path of the projectile is parabola. Y equal to x tan theta
minus gx square by 2u square cos square theta. Y equal to x tan theta 1 minus x by r. இந்த ஃபார்முலா y equal to ax minus bx square. a யாரு tan theta. ரைட்டா? ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? நான் சம்ம காமிக்கிறேன் பாருங்க. எந்த சம்மெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. சம் நம்பர் 111 இருந்து இந்த டாபிக் ஆரம்பிக்குது. 111, 114, 115, 116, 117, 118. ஒரு நிமிஷம். 112, 113, 113, 112. இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிருங்க. ஆப்ஷன் 3 தெரியுதா? 2ux uyg. அததான் உங்க v1 v2 கொடுத்துருக்காங்க. சம்ம மட்டும் படிச்சு பார்த்து தெரியும். 119 சால்வ் பண்ண மாட்டேன், நான் இன்னும் அந்த கான்செப்ட் உனக்கு சொல்லல. 120 பண்ணலாம், 121 பண்ணிட்டோம், 22 பண்ணிட்டோம், 23. இதுல ஒரு சின்ன விஷயம் மறைஞ்சிருக்கு, முடிஞ்சா கண்டுபிடி. அந்த சின்ன விஷயம் இந்த இடம் தான். எப்பவுமே நம்ம ஆங்கிள் எடுக்கிறது ஹரிசாண்டல்ல இருந்து தான் எடுப்போம். ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது வெர்டிகல்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஹரிசாண்டல்ல இருந்து வெர்டிகல்ல இருந்து ஒருவேளை 60 டிகிரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க 30 டிகிரி வச்சு சம்ம போடணும். இந்த இடம் ரொம்ப கவனமா இருக்கணும். சம் நம்பர் 123 கொஞ்சம் நிதானமா கவனிச்சு பாரு. நான் சொல்லி கொடுத்தது ஆங்கிள் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஹரிசாண்டல். ஆனா இந்த கொஸ்டின்ல உன்னை ஏமாத்தி இருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அப்போ sin 90 மைனஸ் தீட்டா அவங்க கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் ஹைட் கேட்டிருக்காங்க. நீ ஹைட் கேட்டவொடனே எல்லாரும் ஆப்ஷன் 2 செக் பண்ணுவேன். ஆனா ஹரிசாண்டல்ல இருந்து கொடுத்தாதான் ஆப்ஷன் 2 ரைட்டு. வெர்டிகல்ல இருந்து கொடுத்ததுனால sin 90 மைனஸ் தீட்டா காசா ஆயிடும். ஆப்ஷன் 4 தான் ரைட்டு. ரைட்டா? 124 ட்ரை பண்ணுங்க, 125 ட்ரை பண்ணுங்க, 126 சால்வ் பண்ணலாம். ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. 127 ட்ரை பண்ணு, 28 ட்ரை பண்ணு, 29, 30, 31, 32, 33, 34 சால்வ் பண்ண மாட்டேன், 33. ஓகே சரி பாய். நீங்க இது வரைக்கும் செஞ்சாலே எனக்கு ஓகே தான். 140 தான் ட்ரை பண்ணலாம். பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. ஆப்ஷன் 4 ரைட்டு. ரைட்டா? ஸோ உனக்கு தெரிஞ்ச சம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன். கிரவுண்ட் டு கிரவுண்ட்ல ஆல்மோஸ்ட் 80% முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒன்று தான் இருக்கு. இன்னும் ஒரு கிளாஸ் இருந்தால் முடிச்சு கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் கிளாஸ் சண்டே 4:15 to 5 ப்ரொஜெக்டைல், 5 to 6 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. கிளாஸ் கேன்சல் ஆகாது. ஏன்னா வேற எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நாளைக்கு ஷியோரா வந்து நான் 5:30 to 6:30 அவைலபிள். ஆனால் எல்லாரும் இந்த டைமுக்கு ஓகேன்னா நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். 12th இல்லை 11th யாருக்கோ. ஆனால் நாளைக்கு நீங்கள் எல்லாருமே வேற வேற டைம்ல இருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாட்டர்டே மட்டும் இப்போ ஈவினிங் 7 o'clock வெளில போனோம் அப்படின்னா 10 ஆயிடுது வர்றதுக்கு. அதனால நீங்க சாட்டர்டே மட்டும் கிளாஸ் எடுக்க முடியல. ஒருவேளை சாட்டர்டே வந்து எல்லாருமே 5:30 to 6:30 எல்லாரும் அவைலபிளா இருக்கிறதால அந்த செஷனை வேஸ்ட் பண்ணாத ஒரு கிளாஸ் நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை நான் அப்புறமா உங்கள்கிட்ட நாளைக்கா சொல்றேன். நாளைக்கு வந்து நான் இன்னைக்கு நைட்டே கேட்டுறேன். உங்களோட பில்லிங் எனக்கு சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த சண்டே கிளாஸ் ஷியோரா இந்த கிளாஸ் மிஸ் ஆகாது. 4:15 to 5 வந்து ப்ரொஜெக்டை, 5 to 6 வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரைட்டா? ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகும்.